Friends, welcome to TNPSC and SHORTHAND Aspire. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். RRB NTPC ஓட இம்பார்ட்டன்ட் GK, ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் GK क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடையாளங்களும் குறிப்பிடுவைகளும் அதை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் GK தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, கருப்பு துணியால் கண் கட்டப்பட்ட தேவதை என்ன சொல்லுவாங்க? நீதி. கருப்பு கொடி எதுக்கு? எதிர்க்கு. புறா, புறா வந்து ஒரு அமைதிக்கான சின்னம் புறான்னு சொல்லுவாங்க இல்லையா? புறா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, கருப்பு துணி கையில் கட்டுவது எதுக்குன்னா துக்கம் மற்றும் எதிர்ப்பு. நாட்டின் தேசிய கொடி பாதிக்க கம்பத்தில் ஏற்றுவது, நாட்டிலே ஏதாவது துக்கம் நடந்துச்சுன்னா நாட்டில் தேசிய கொடியை பாதி கம்பத்தில் ஏற்றுவாங்க, சரிங்களா? பச்சை விளக்கு வந்து வழி ஆயத்தமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை அப்படின்னா கல்வி மற்றும் பண்பாட்டின் சின்னம். கல்வி மற்றும் பண்பாட்டின் சின்னம் தான் தாமரை. நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் இலை. ஆலிவ் இலைனா அமைதி. சிவப்பு கொடி, சிவப்பு கொடினா புரட்சி. நெக்ஸ்ட்டு செஞ்சிலுவை. செஞ்சிலுவைனா மருத்துவமனை மற்றும் மருத்துவ உதவி. மருத்துவமனை மற்றும் மருத்துவ உதவி. செஞ்சிலுவைனா மருத்துவமனை மற்றும் மருத்துவ உதவி. நெக்ஸ்ட்டு சிவப்பு விளக்கு. சிவப்பு விளக்குனா தடையை அறிவிப்பது. தடையை அறிவிப்பது. சிவப்பு விளக்கு தடையை அறிவிப்பது. நெக்ஸ்ட்டு சிவப்பு முக்கோணம் குடும்ப கட்டுப்பாடு. சிவப்பு முக்கோணம் குடும்ப கட்டுப்பாடு. சிவப்பு முக்கோணம்னா என்னது? குடும்ப கட்டுப்பாடு. நெக்ஸ்ட்டு விண்மீன்களும் சிவப்பு கோடுகளும். விண்மீன்களும் சிவப்பு கோடுகளும்னா தேசிய கொடி, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சரியா? தேசிய கொடி. மகாராஜா, மகாராஜ்னா ஏர் இந்தியா. மூவர்ண கொடி தேசிய கொடி, இந்தியாவோட கொடி தான் மூவர்ண கொடின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தலையுடன் கூடிய குறுக்கு எலும்பு கூடு, அது என்னன்னு சொல்கிறோம்? எச்சரிக்கை. அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எச்சரிக்கை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சக்கரம். சக்கரம் வடிவம் வந்து ஒரு முன்னேற்றம் அடையிறது. நெக்ஸ்ட்டு வெள்ளைக்கொடி சமாதானம். வெள்ளைக்கொடினா சமாதானம். ஸோ கண்டிப்பாக அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு நார்மலானது தான். ஒரு சிலது நமக்கு தெரியும். அந்த ஆலிவ் இலை, செஞ்சிலுவை, அப்புறம் சிவப்பு முக்கோணம், மகாராஜா, விண்மீன்களும் சிவப்பு கோடுகளும், தலையுடன் கூடிய குறுக்கு எலும்பு கூடு, இதெல்லாம் சக்கரம். இதை பற்றிலாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு குறியீடுலாம் நமக்கு எதை மீன் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நமக்கு எக்ஸாமில் தெரியாமல் போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸாக நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டைமுக்கு ஒரு 2-3 டைம் நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.